2 பேர் திராவிட கட்சிகள், 2ம் இங்கே தமிழகத்தை ஆண்டிருக்கு, மாறி ஆண்டிருக்கு. அப்படிங்கும்போது இவ்வளவு பலமான இவங்களுக்கு நடுவில் விஜய்ங்கிறவர் போட்டி போட முடியுமா? நான் சொல்றது, நீங்க பலமான அயோக்கியர்கள் ஒரு கூடாரமே சேர்ந்து அவனுக்கு கீழே இருக்கணுமா? நான் சொல்றேன், இந்த நாட்டில் கொள்ளை அடிக்கிறவன், கொலை பண்ணுறவன், கற்பழிக்கிறவன் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமாயிட்டா அவனுக்கு கீழே அடிமையாக இருக்குது. அதுக்கு தாதாக்களே வச்சுட்டு போகலாமா? நீ என்ன அந்த சாதிகளை அடிக்கணும்னா சேரிகளில் இருக்கிறவங்கள தூக்கி ஊருக்கு ஒரு 4 குடும்பமாக போட்டோம்னா ஜாதி அழியும், சேரி அழியும். அது அப்போ தான் ஜாதி அழியும்னு தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்குது. அந்த அறிக்கை என்கிட்டே இருக்கு. அந்த அறிக்கையிலே அண்ணா கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப வேற யாரு அப்படிங்கிறதுக்கு விஜய் தான். இப்போ அதுதான் அது அவங்க கேட்கிற அந்த கேள்விக்கு விஜய் நிக்கிறாப்புல. வரட்டுமே, நல்லது பண்ணா ஏற்றுக்கொள்றோம், இல்லைன்னா அடுத்த தேர்தலுக்கு அனுப்பிட்டு போறோம். இப்போ ஸ்டாலினுக்கு அண்ணாவுடைய கொள்கை என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அல்லது திமுகவில் இருக்கிறவங்களுக்கு யாரையாச்சும் கொள்கைகளை பற்றி சொல்லுங்க. அவ்வளவெல்லாம் இவங்களெல்லாம் பெரிய அறிவாளிங்க கிடையாது. ஏதோ அந்த இடத்துல உட்கார்ந்ததுனால பெரிய மனுஷங்க வேஷம் போடுறாங்க தவிர பெரிய இடம் சின்ன புத்தின்னு அண்ணா எழுதினாரு. எல்லாருமே 15-16 வயசு பசங்க, அவங்களுக்கு யாருக்குமே ஓட்டு கிடையாது. இவங்களுக்கு அறிவு கிடையாது. இவங்க திமுக வரலாறு தெரிஞ்சா இதை சொல்ல மாட்டான். திமுக எப்படி வளர்ந்ததுன்னா அப்படித்தானே வளர்ந்தது. அண்ணாவுக்கு கட்சி ஆரம்பிக்கிற போது வயது ஏறக்குறைய 35-40க்குள்ள தானே இருந்தது. நான் என் குடும்பத்தை நாங்கள் கொண்டு வரல, அவங்க தான் வளர்ந்தாங்கன்னு. நீ ஸ்டாலின் மேயரான உடனே ஒரு சட்டம் போட்டு 5 ஆண்டுகளுக்கு அவர் தான் மேயர்னு சொன்னியா? அது என்ன? அது குடும்பம் இல்லையா? குடும்பமே நீ உன்னுடைய கட்சியே குடும்பத்துக்காக தயார் பண்ணவர் தானே கருணாநிதி. இன்னும் சொல்ல போனால் ஒன்று சொல்றேன் பாருங்க. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழகத்தின் மிக மூத்த அரசியல்வாதியும் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருச்சி சவுந்தரராஜன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். இன்றைய 2026 தேர்தல் நெருங்கிக்கிற வேளையில் இப்பொழுது 4 முனை போட்டியாக பார்க்கப்படுது. உங்களுடைய மிக மூத்த அரசியல்வாதியான உங்களுடைய பார்வையில் இந்த தேர்தலை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதில் முக்கியமான தேர்தல்னா எப்பயுமே ஒரு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு போட்டி இருக்கும். இந்த தடவை புதிதாக தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி வந்திருக்கு. அந்த தாவேகா கட்சி இங்கே தமிழகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்புகள், இவங்களுக்கு 2 கட்சிகளுக்கும் ஏற்கக்கூடிய பாதிப்புகள் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாதிப்புகள் அளவுகோலே இந்த இயக்கங்களெல்லாம் அதை பார்த்து பயந்து நடுங்குறாங்க இல்லைங்களா? அதுதான் அளவுகோல். அப்போ அந்த இயக்கம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க விஜயை இவங்களுக்கு புரியுது. விஜய் இவங்களை எலிமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதுக்காக கடந்த 4-5 மாதங்களாக இவர்கள் இரவு பகல் தூங்காமல் இந்த போராட்டத்தை ஒவ்வொரு இயக்கமும் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதிலிருந்து அவங்க தாக்கம்ன்றதல்ல, அவங்க தான் வரப்போகிறாங்கன்றது தான் உறுதி. அதை எப்படி தடுக்கிறதுன்றதுக்கு தான் இவங்க பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்களே தவிர அதை வர்றது அப்படின்றது மக்களுடைய முடிவு. தடுக்கிறதுக்கு இந்த ஊழல்வாதிகள் ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர வேற ஒன்றும் உண்மை. அவங்க தாவேக்கான்ற ஒரு பெரிய ஒரு கட்சி கிடையாது, ஒரு நடிகரை சுற்றி இருக்கிற கூட்டம், அவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல. நீங்கள் ஒரு நாடகத்தில் அண்ணா சொல்லுவார், என்ன சொல்ல, வேலையோரத்தில் வேலையற்றதுகள் நெஞ்சத்திலே விபரீத எண்ணங்கள், அதுதான் அரசிய காலத்தின் குறியினார். அப்போ அந்த வேலையற்றதுகள் தான் இந்த சாம்ராஜ்யத்தை உங்களை என்ன பண்ண போகுதுன்றதுக்கு ஒரு அடையாளன்றதை எச்சரிக்கிற மாதிரி அந்த டைலாக் இருக்கும். இப்போ மக்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இவங்க ஊழல்வாதிகள் அரசியல்வாதிகள்னு இவங்க சொல்லிக்கு வராங்க, இவங்க எல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்களே தவிர இவர்களே முடிவு எடுப்பவர்கள் அல்ல. இவர்கள் அதை எப்படி மக்களை எப்படி கரெக்ட் பண்ணலாம், எப்படி அவங்ககிட்டேருந்து ஓட்டை வாங்கிறதுக்கு என்னென்ன தில்லுமுள்ளுகள் பண்ணலாம், என்ன பண்ணலான்றதை பற்றி தீவிரமாக யோசனை பண்ணுறாங்களே தவிர மக்களுடைய உள்ளங்களை கவர்ந்து நம்ம வச்சுருக்கணும், அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்ற அந்த எண்ணமெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. எப்படி இப்போ ஒரு சாதாரண நேற்று ரிப்போர்ட்டர் பத்திரிகையில் பார்த்தேன், எப்படி திட்டம் போடுறாங்கன்னா ஒரு தொகுதிக்கு 20 கோடி செலவு பண்ணணும் அப்படின்றாங்க. ஒரு கேண்டிடேட் ஒரு தொகுதிக்கு 20 கோடி செலவு பண்ணணுன்றாங்க. ஆனால் திமுகவாக இருந்த காலம் அது 1969க்கு முன்னாடி நான் சொல்கிறேன். நீங்கள் இருந்த காலகட்டங்கள், நாங்கள் இருந்த காலத்தில் அண்ணா இருந்த காலத்தில் மொத்தமே திமுக தேர்தல் நிதி திரட்டினது 11 லட்சம். அதில் சட்டமன்ற உறுப்பினருக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, பாராளுமன்ற உறுப்பினருக்கு 4000 கொடுத்தாங்க. அது தவிர ஒரு போஸ்டர், என்ன போஸ்டர் கொடுப்பாங்கன்னா, கூலி உயர்வு கேட்டாரத்தான் குண்டடி கொண்டாரவரை இரத்தக்கரையை காணுங்கள், இதயம் உள்ளோர் கூறுங்கள்
அப்படின்னு காங்கிரஸ் ஒரு துப்பாக்கிச்சூடு துறைமுகத்தில் நடத்துனதை எடுத்து போஸ்டர் போட்டு ஒரு தொகுதிக்கு ஒரு போஸ்டர், நான்லாம் அந்த ஒரு போஸ்டரை மடித்து வச்சுக்கிட்டு பப்ளிக்கில் காட்டி அதை திரும்ப மாற்றி ஒவ்வொரு ஊராக அதை காட்டினோமே தவிர ஒட்ட முடியல. ஏட்டா ஒரு போஸ்டர் இப்படி எல்லா இடத்துலையும் ஒட்ட முடியும்? அதுதான் அன்றைக்கி இருந்த நிலைமை. அன்றைக்கி மக்களை நம்பி தேர்தலில் நின்னாங்க. இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சு. ஜனநாயகமே கிடையாது. ஜனநாயகம் வந்து விற்பனைக்கு தான் இருக்கே தவிர ஜனநாயகமாக இல்லை. விற்பனைக்கு என்ன விலை, உனக்கு எவ்வளோ விலை, உனக்கு என்ன விலை, எனக்கு என்ன விலை அப்படின்றது. அது தவிர இதில் நான் குறிப்பிட விரும்புவது என்னென்னா, ஒரு ஜனநாயகம் உருப்படியாக இருக்கணும்னு சொன்னால் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இருக்கணும். ஆளுங்கட்சியை எதிர்கட்சி வந்து கடுவாளம் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் இவங்க எதிர்கட்சிகள் புறா இன்னைக்கு அவங்களுக்கு சரண்டர் ஆகிட்டாங்க. சரண்டர் ஆகி அவங்க ஆளுங்கட்சி பண்ணுற பித்தலாட்டத்தில் தனக்குடைய பங்கு என்ன, பாகம் என்னான்னு கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்களே தவிர, அது இப்படி வாங்கினாங்களே தவிர எதிர்கட்சியாக இவர்கள் இயங்கவில்லை. இந்த நாட்டில் ஜனநாயகம் செத்ததற்கு காரணமே, முதல் காரணம் என்னுடைய குற்றச்சாட்டு, எதிர்கட்சிகள் சரியான முறையில் அவங்க வேலையை பார்க்கல, வேறு வேலையை தான் பார்த்தாங்க. எதிர்கட்சிகளாக இயங்கவில்லை. எதிர்கட்சின்ற ஒரு கட்சின்ற பலத்தை வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு எடுபிடிகளாக மாறிவிட்டார்களே தவிர எதிர்கட்சிகளாக இவங்க இயங்காது தான் முதல் குறை. அப்படி இருந்ததுனால வந்து இவங்க ஆளுங்கட்சிக்கு என்னன்னா, இவங்களுக்கு தட்டி கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்றதுனால தம்பி சண்டை பிரசண்டன் ஆகி இவங்க எவ்வளோ எந்தெந்த துறையில் எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கிறது, எப்படி பண்ணலாம், போகலாம் வரலாம் அப்படின்னு இந்த தில்லுமுள்ளு வேலைகளை பண்ணாங்களே தவிர ஜனநாயகத்தை பற்றியோ உண்மையான அரசாங்கத்தை பற்றியோ அரசாங்கம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பது பற்றியோ இந்த கவலையெல்லாம் இவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. இன்றைக்கி என்ன விடிந்தால் எவ்வளோ கொள்ளையடிக்கலாம், எதில் பண்ணலாம், எப்படி போடுறோம், எப்படியெல்லாம் வரி போடலாம் அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அண்ணா எதிர்கட்சியில் இருந்தபோது காமராஜர் முதலமைச்சராக இருந்தார். காமராஜர் அண்ணாவை பார்த்து கேட்குறாரு, வரி இல்லாத சர்க்கார் எப்படி நடத்துறதுன்னு கேட்குறாரு. வரி சர்க்கார் நடத்த முடியுமான்னு கேட்குறாரு. முடியுன்றார். எப்படின்னாரு, நம்ம எந்த தொழில்கள் வளமான தொழில்கள் இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்து நம்ம நடத்தினா அதில் வர வருவாயை கொண்டு வளமில்லாத மக்களை வரி இல்லாத சர்க்கார் நடத்தலாம் அப்படின்றார். அப்படி ஏதாச்சும் ஒரு நாடு இருக்குதான்னாரு. டென்மார்க் நாடு பால் வியாபாரம் செஞ்சே தொழில் அரசாங்கத்தை நடத்துறது, வேறு வருவாய் இல்லை, அவங்களுக்கு பால் வியாபாரம் செய்கிறாங்க அப்படின்னாரு. அப்போ இங்கே என்ன செய்யலான்னாரு, இங்கே பேருந்துகள்லாம் இன்றைக்கி வருவாய் அதிகமாக இருக்குது, அதை அரசுடைமை ஆக்கலாம். அப்படி தான் பேருந்துகள் அரசுடைமை ஆச்சு. ஆனால் அந்த பேருந்துகளே மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி அது நஷ்டம்னு காட்டி அதை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு ஸ்தாபனமாக இவர்கள் மாற்றி விட்டார்கள். எந்த துறையாக இருந்தாலும் அதை யார் கையாளுறாங்களோ அவங்களுடைய திறமையை, அவங்களுடைய அறிவை, அவங்களுடைய நாணயத்தை ஒட்டி தான் இருக்க முடியும். இன்றைக்கி வந்து நாணயமானவர்கள், நேர்மையானவர்கள் அரசியலில் இல்லை என்பதை நான் மட்டும் சொல்லவில்லை. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தினமணியில் ஒரு ஆர்டிக்கல் ஒரு தோழர் எடுத்திருந்தார், பேர் மறந்து போனேன். அவர் என்ன, தமிழ்நாட்டில் தலைவர்களே இல்லை அப்படின்றத எழுதுகிறார். தலைவர்களே இல்லாத போது யாரோ ஒருத்தர் வரட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற போது நீங்கள் எல்லாம் வந்து கழிசடைகள்னு ஆயிட்ட பிற்பாடு அங்கே வந்து ஒருத்தர் வரபோது யாராக வேணா இருக்கட்டும், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போமே. நீங்கள் என்ன அரசியலுக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஏதாச்சும் காலேஜ் வச்சு படிச்சுட்டு வந்தீங்களா? நீங்கள் படித்ததெல்லாம் நாளைக்கு எப்படி வில்லங்கம் பண்ணலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி லஞ்சம் அனுபவம். நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு அனுபவம் இல்லை, விஜய்க்கு பெரிய அனுபவம் சார். இவங்களுக்கு என்ன அனுபவத்தோடு உள்ளே வந்தவங்க இப்போ தான் உண்மையான அரசியல் அனுபவம் தான். இப்படி அரசியல் நடத்தக்கூடாது. நீ அண்ணா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஆனதும் காங்கிரஸ்காரங்க பம்முற போது அண்ணா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் தெளிவாக சொன்னார், நான் வந்து ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக தேர்தல் நிற்கலை, வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கணுன்றதுக்காக தான் நின்னேன். ஆனால் மக்கள் என் தலையில் தூக்கி வச்சுட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ போய் நீங்கள் மக்களை சந்தித்து பிரச்சாரம் பண்ணி நீங்கள் மேலே வாங்க, அடுத்த தடவை நீங்கள் வாங்க, நான் வரவேற்கிறேன்றார். ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் எதிர்கட்சியை பார்த்து நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் ஆளுங்கட்சியாக வாங்க, நான் வரவேற்கிறேன்னு சொல்கிறது அவருடைய நாணயம், அவருடைய நேர்மை, அவருடைய ஜனநாயக பண்பை பொறுத்து இருக்குது. இன்றைக்கி அது இல்லை, எப்படியா அந்த இடத்துல உட்காரணும், எப்படியா காலம்பூரா கொள்ளாடிக்கணும், அது நம்ம ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர ஒரு 1000 பேர் 2000 பேரை குழுவாக சேர்த்துக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கிறதும் கட்சி தொண்டர்களை ஏறக்குறைய கூலிக்காரர்களாகவே மாற்றி விட்டார்கள். இப்போ திமுகவில் நாங்கள்லாம் இருந்தபோது ஒரு தொண்டனை பார்த்து தலைமை அச்சப்பட வேண்டும், மக்களை பார்த்து அரசாங்கம் அச்சக்கப்பட வேண்டும். இதுதான் அண்ணாவுடைய தத்துவம், ஜனநாயக தத்துவம். திமுகவில் நான் இருக்கிற போது நான் வந்து ஏறக்குறைய 13 வயசுலேருந்து திமுகவில் இருக்கேன். அண்ணாவினுடைய குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்தேன். அப்போ நெருக்கமாக இருந்த நான் 1968 அண்ணா கிட்ட போய் கேட்குறேன், பொதுக்குழுக்கும் நான் நிற்கிறேன். பொதுக்குழு தான் சுப்ரீம் பாடி, டிஎம்கேல 130 பேர் இருப்போம், அதுதான் சுப்ரீம் பாடி. நெல்லுன்னாரு. ஒரு வார்த்தை எங்கள் மாவட்ட செயலாளர் அன்பில் தர்மலிங்கத்துக்கு சொல்லுங்கன்னு உட்கார்ந்தேன். நான் இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சேன்னு இன்ன வரைக்கும் எனக்காகவோ யாருக்காகவோ கட்சிக்குள்ளே ஓட்டு கேட்டதே கிடையாது. அன்பில் தர்மலிங்கம் திருச்சி மாவட்ட செயலாளர். ஆமாம், செயலாளர். நீங்கள்
அதனால் என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய இயக்கத்தினுடைய உயிர்நாடி என்பது நம்முடைய தொண்டர்கள் தான். அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை. அவங்க எதையும் எதிர்பார்க்காமல் தொண்டு செய்கிறவர்கள். அவங்கக்கிட்ட யாரெல்லாம் உண்மையாகவும் நாணயமாகவும் நேர்மையாக நல்ல முறையில் நடந்து வராங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னாலும் கட்சிக்குள்ளே நிற்கிற போது ஜெயித்தாலும் கட்சிக்காரன், தோத்தாலும் கட்சிக்காரன். அதனால் இதில் பிரச்சனை இல்லை. அதனால் நான் அதை சொல்ல முடியாது. சொன்னேன்னா அன்பிலுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அழகமுத்து பிரச்சனை ஒன்று இருக்குது, பராங்கசம் ஒருத்தர், எம்எஸ் மணி, வெங்கடாஜலம், இப்படி நூற்றுக்கணக்கான பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தீர்த்து அவர் மாவட்ட செயலாளர் வரத்துக்கு இவங்களெல்லாம் தீர்த்துக்கிட்டு தான் வரணும். அவங்கவுங்க கடைசியில் தேர்தல் நேரத்தில் கணக்கு பார்க்குற நாள் அவங்க காலில் விழுந்தோ கையில் விழுந்தோ எப்படியோ தீர்த்துக்கிட்டு ஜெயித்தாலும் கட்சிக்காரன், தோத்தாலும் கட்சிக்காரன். அன்பில் ஜெயித்தாலும் மாவட்ட செயலாளர், ஜெயிக்காட்டியும் கட்சியில் இருக்கிறார். அப்படி தான் கணக்கு. அதனால் நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். உங்கள் மாவட்டத்தில் எத்தனை பேர் வரணும் பொதுக்குழுக்குன்னார். 13 பேர். எங்கள் மாவட்டன்றது புதுக்கோட்டை உட்பட்ட புதுக்கோட்டை, கரூர், குளித்தலை எல்லாம் சேர்ந்த மாவட்டம் எங்களுது. 140 எத்தனை பேருன்னார்? 13 பேர். என்ன மாவட்ட பிரதிநிதிகள் எத்தனை பேருன்னா 142 பேர். என்ன ஒவ்வொருத்தரும் 13 பேருக்கு ஓட்டு போடலாம் இல்லையான்னாரு. ஆமாண்ணே, நீ ஒரு 50 பேரை பாரு, ஒரு 40 ஓட்டு வாங்கினா கூட உள்ளே வந்துடலாம் அப்படின்னாரு. நான் 142 பேரையும் பார்த்து 136 ஓட்டு வாங்கி தமிழ்நாட்டிலேயே பொதுக்குழுவில் அதிக ஓட்டு வாங்கியவன் நான் தான். திமுகவினுடைய தலைமை கழகம் ராயபுரத்தில் இருந்தது, அறிவகம். அதில் முதல் பேர் மேரே என் பேர் தான் எழுதி வச்சுருப்பாங்க. அப்படி தான் இருந்தது. அப்படி தான் ஜனநாயகத்தை அவர் காப்பாற்றினார். அவர் போன பிற்பாடு செஸ் போர்டில் காயின் தூக்கி வைக்கிற மாதிரி இவர் மாவட்ட செயலாளர், ஒன்றிய பிரதிநிதி, இவருன்னு தூக்கி வச்சு கட்சியினுடைய உட்கட்சி ஜனநாயகத்தை அழிச்சாச்சு. இன்னைக்கு யார் இப்போ முக்கியமாக விஜய் ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த வாரிசு அரசியல்ன்றது இவங்களை குற்றச்சாட்டு சொல்றாங்க. வாரிசு அரசியல் சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்சியில நாங்க வழி வழியா வர்றவங்கள ஒருத்தர் என் கட்சி, நான் என் குடும்பங்கிறனாலே என் கட்சிக்கு வரக்கூடாதா அப்படின்ற ஒரு. சரி, இப்ப வைகோவுக்கும் கருணாநிதிக்கும் தகராறு வந்தது எதுல? வாரிசுல தான். வாரிசு முறையில். நீ கம்மன்னு இருந்தா யார் வராங்களோ போட்டுவேன். நீ எதுக்கு அண்ணா யாராச்சும் கொண்டா உள்ள புகுத்துனாரா? இல்லையே. இதுக்கு நான் இன்னொன்று சொல்றேன். இதை கேட்குறீங்கல்ல, இப்போ நம்ம ரிப்பன் பில்டிங்கில் மேயர்ன்றது ஒரு வருஷத்துக்கு ஒரு மேயர். அந்த 5 ஆண்டுகளில் 5 மேயர் வருவாங்க. எப்படின்னா, ஒரு தமிழன், ஒரு முஸ்லீம், ஒரு தமிழன், ஒரு கிறிஸ்டியன், ஒரு தமிழன், ஒரு எஸ்சி, ஒரு தமிழன், ஒரு பிராமின், இப்படி மாற்றி மாற்றி அந்த 5 ஆண்டு காலத்தில் எல்லாரும் வருவாங்க. ஆனால் நான் என் குடும்பத்தை நாங்கள் கொண்டு வரல, அவங்க தான் வளர்ந்தாங்கன்னு நீ ஸ்டாலின் மேயரான உடனே ஒரு சட்டம் போட்டு 5 ஆண்டுகளுக்கு அவர் தான் மேயர்னு சொன்னியா? அது என்ன? அது குடும்பம் இல்லையா? குடும்பமே நீ உன்னுடைய கட்சியே குடும்பத்துக்காக தயார் பண்ணவர் தானே கருணாநிதி. இன்னும் சொல்ல போனால் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, அறிவகம் வாங்குற போது 30,000 ரூபா அதனுடைய கட்டம். ஆனால் யார்கிட்டையும் இல்லை, எல்லாம் 100 ரூபா 50 ரூபா தான் எழுதுகிறாங்க. மதியழகன் போய் கனியூரில் போய் அவருடைய சொத்தை விற்று 5,000 ரூபா கொண்டு பெரிய தொகை, அவர் கொடுத்த தொகை தான். அதில் 5,000 ரூபா கொடுத்தார். அப்படிப்பட்ட உருவாக்கப்பட்ட அறிவகத்தில் யாரை வச்சு அண்ணா திறந்தாருன்னா, கன்னியாகுமரியில் மாவட்ட செயலாளராக VM ஜான் இருந்தார். அவர் கிறிஸ்டியன் மட்டும் இல்லை, எஸ்சி. அவரை வச்சு அந்த கட்டடத்தை திறந்தார். அதுக்கு பிறகு கட்சிக்காக ஒரு பத்திரிக்கை வேணும் அப்படின்றது, கட்சி ஆரம்பம் பற்றி பேசணும் போதே கட்சிக்காக ஒரு பத்திரிக்கை இல்லாமல் கட்சி நடத்த முடியாதுன்ன போது, அப்போ யார் நடத்துறது பட்சி? அப்போ அந்த அளவுக்கு வசதி இல்லை. அப்போ TM பார்சாதின்னு இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வேணால் நடத்துகிறேன், ஆனால் நீங்கள் ஆசிரியராக இருக்கணும்னு அண்ணாவை கேட்குறாரு. சரின்னு அண்ணா ஆசிரியர், அவர் பத்திரிக்கை அவருடைய சொத்தை விற்று தான் கட்சிக்காக அவருடைய சொத்தை விற்று ஒரு பத்திரிக்கைக்கு ஏற்பாடு பண்ணார். அது நடந்தது. அதுக்கு பிறகு கட்சிக்காக நம் நாடுன்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார். அந்த பத்திரிக்கை எப்பயுமே பத்திரிக்கைகள் எப்படி லாப நஷ்டம் எப்படி இருக்கும்னா, அதுவும் கட்சி பத்திரிக்கை கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் நடக்கும். அதை கருணாநிதி பொருளாளர் ஆன ஒரு பாடு அதை 2 முறை போய் அண்ணா கிட்ட அதில் நஷ்டம் வருது, முரசொலி பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்காரு, இது நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திடலாம் அப்படின்ன போது அண்ணா சத்தம் போட்டிருக்காரு, இதெல்லாம் பத்திரிக்கை நிறுத்துகிற வேலைலாம் வச்சுக்காத, பத்திரிக்கை இன்னும் பெருசாக வளர்க்கணும், நம்முடைய சம்பளம் அது இது எல்லாத்தையும் போட்டு கட்சி பணத்தை போட்டு அதை பெருசாக தான் நடத்தணுன்றார். இது அவருடைய நண்பர், கருணாநிதியினுடைய நண்பரே ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கார். ஆனால் அண்ணா இறந்த உட்பாடு முதல் வேலை என்னன்னா, நம் நாடு பத்திரிக்கை நிறுத்திட்டாங்க. அப்போ நம் நாடு பத்திரிக்கை கட்சி செய்திகள் வரணும்னா எங்கே போகணும்? முரசொலிக்கு போகணும். அப்போ உங்கள் வீட்டுக்கு தான் நான் வரணும், உனக்கு ஏற்றவனா நான் இருந்தால் தவிர என் செய்தியாக அதில் வராது. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் கூப்பிட்டு நீ 1000 சந்தா கொண்டு வா முரசொலிக்குன்னு கேட்டேன்.
அந்த அவை ஏன் நம் நாடுக்கு நீ உண்மையானவனாக இருந்திருந்தால் நம் நாடு கேட்டிருக்கலாமே. நம் நாடு கட்சி பத்திரிக்கை, அண்ணாவால் உருவாக்கப்பட்ட பத்திரிக்கை, அது கேட்கறத விட்டு இந்த முரசொலிக்கு கேட்டு வாங்கி அந்த முரசொலியை வளர்க்கறதுக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் கட்சியை மெல்ல மெல்ல குடும்பத்துக்குள்ளே கொண்டு போகிற வேலைகள் தான் நடந்ததே தவிர வேற என்ன நடந்தது? இப்போ நீங்க இப்போ ஒரு 50-60 ஆண்டு காலம் பழமை கட்சி திமுக, ஒரு 40-50 ஆண்டு காலம் கட்சி அதிமுக. நான் அதுக்கிட்ட இருக்கிட்டேன் அப்படிங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 பேர் திராவிட கட்சிகள், 2ம் இங்கே தமிழகத்தை ஆண்டு இருக்கு, மாறி மாறி ஆண்டு இருக்கு. அப்படிங்கும்போது இவ்வளவு பலமான இவங்களுக்கு நடுவில் விஜய்ங்கிற ஒரு போட்டி போட முடியுமா? நான் சொல்றது, நீங்க பலமான அயோக்கியர்கள் ஒரு கூடாரமே சேர்ந்து நான் அவனுக்கு கீழே இருக்கணுமா? நான் சொல்கிறேன், இந்த நாட்டில் கொள்ளை அடிக்கிறவன், கொலை பண்ணுறவன், கற்பழிக்கிறவன் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமாயிட்டா அவனுக்கு கீழே அடிமையாக இருக்குது. அதுக்கு தாதாக்களே வச்சுட்டு போகலாமா? நீ என்ன? அது அல்ல. நீங்கள் வந்து கட்சியாக நடத்தலை, அரசாங்கமாகவும் நடத்தலை. அரசாங்கத்தினுடைய வருவாயை எப்படியெல்லாம் பிரிக்கிறதுன்னு தெரியும். ஆடம்பர செலவுகள் அது இது பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே தவிர 75 ஆண்டுகள் இந்தியா சுதந்திரம் பற்றி 77 வருஷம் ஆயிடுச்சு. இன்னை வரைக்கும் அந்த குடிசையில் இருக்கிறானே அந்த சேரிகள் இருக்கலாமா? சேரிகளை அண்ணா என்ன சொல்கிறாருன்னா 57 தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, சேரிகளை அழித்தால் தான் ஜாதிகளை அழிக்க முடியும். அந்த ஜாதிகளை அழிக்கணும்னா சேரிகளில் இருக்கிறவங்களை தூக்கி ஊருக்கு ஒரு 4 குடும்பமாக போட்டோம்னா ஜாதி அழியும், சேரி அழியும். அது அப்போ தான் ஜாதி அழியும்னு தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்குறது. அந்த அறிக்கை என்கிட்டே இருக்குது. அந்த அறிக்கையிலே அண்ணா கொடுத்தார். இன்னை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்கள அப்படியே உட்காந்துருக்கேன். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தபோது அவர் என்ன பண்ணாருன்னா, சமூக சேவகர்கள்ன்ற மாதிரி ஒரு பொறுப்பை போட்டு அந்தந்த குடிசை பகுதியில் அவங்கெல்லாம் போய் அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன அவங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்கு என்ன போடலாம், எப்படி அவங்களை கைட் பண்ணுறதுக்குன்னு வச்சார். அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன், எனக்கு எதில் தான் சேரி இருக்குது, ஆனால் சேரி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நானே கூப்பிட்டு சொல்லுவேன், ஐயா இந்த கோர்ஸ் இருக்குது, இதில் படிக்கலாம், இதில் என்னமா படிக்கலாம், நீங்கள் நிறையா படிங்க, நான் உங்களை ஃப்ரீயாக காலேஜ் எஜுகேஷனுக்கெல்லாம் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அவங்க மனசில் ஏறலை. அதுக்குன்னே ஒரு அதிகாரியை போட்டு நீ உண்மையிலே அந்த பாமர மக்கள், அடித்தட்டு மக்களை மேலாற்றுவது தான் உன்னுடைய சமரச திட்டமாக இருக்குமானால் இத்தனை வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் ஒன்றும் பண்ணுறது. நீங்கள் சாராயம் கொடுத்து அவனை திரும்பவும் குடிகாரனாக்கி மோசமான ஆக்கி வாழ்க்கையே வாழ முடியாத அளவுக்கு ஆக்கிட்டு அவங்ககிட்ட 10 ரூபா சாராயம், குவார்ட்டருனுடைய விலை 10 ரூபா, 160 ரூபாய்க்கு அவங்ககிட்ட கொடுத்து ஒவ்வொரு நாளும் 150 ரூபா உனக்கு தண்டம் வச்சு அவங்ககிட்ட பிடிக்கிட்டு அவங்க மாதத்தில் 1000 ரூபாய் நீ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை ஏமாற்றலாம் என்று நினைத்தால், இந்த என்னுடைய இந்த சாராய வியாபாரம் வந்த ஒருபாடு தமிழ்நாட்டில் 130-40% பெண்கள் இந்த சாராயத்தினாலேயே தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள். அவங்க தாழ்ந்த நிலைக்கு இதுக்கெல்லாம் மூல காரணம் இதுதான். மக்களை வாழ வைப்பதற்கு தான் ஒரு அரசாங்கம். ஆனால் அதை விட்டு அவங்களுக்கு சாராயத்தை கொடுத்து அதுலேயே நீயே தெரிஞ்சே சொல்கிற அது குடியை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும், உடல் நலத்தை கெடுக்கும்னு எழுதி அவங்ககிட்டயே கொடுத்துட்டு, அதாவது விஷத்தையே குடி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நீ காசு பறிச்சா நீ எவ்வளோ யோகியன்னு எல்லாமே இந்த தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? சொல்லணும், எடுத்து வரும். அவங்கவுங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கும். இந்த இளைஞர்கள் இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா விஜயை நான் பார்த்தது கிடையாது. அவர் படங்களை கூட நான் அதிகமாக என்னுடைய வயதுக்கு நான் அவருடைய படங்கள்லாம் நான் பார்த்ததும் கிடையாது. ஆனால் அவரை பற்றி கேள்விப்படுறேன். அது மாத்திரமல்ல, இப்போ திமுகவில் இருக்கிறவங்கள பல பேரை எனக்கு திமுக எல்லா கட்சியிலும் நண்பர்கள் இருக்காங்க. என்னையா உங்கள் கட்சியில் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, என்னையா நியாயம்னா, நீங்கள் என்ன பண்ணுறது, வேறு யார் இருக்கா அப்படின்வான். அப்போ வேற யார் அப்படிங்கிறதுக்கு விஜய் தான். இப்போ அதுதான் அவங்க கேட்குற அந்த கேள்விக்கு விஜய் நிற்கிறாப்புல. வரட்டுமே, நல்லது பண்ணால் ஏற்றுக்கொள்கிறோம், இல்லைன்னா அடுத்த தேர்தலில் கீழே அனுப்பிவிட்டு போகிறோம். நீ கொள்ளையடிக்கிறோன்றது எஸ்டாப்ளிஷ்டு ஒன். நீ கொள்ளையடிக்கிறதும் கமிஷன் வாங்குறதும் இதுதான் உன்னுடைய வேலைன்றது ஆயிடுது. அதுக்கு பிறகு இயற்கை வளங்கள் அழிஞ்சு போச்சு. நீதிபதி கேட்குறாரு, ஏன் இவ்வளோ அழிக்கிறீங்களே, இது அடுத்த தலைமுறைக்கு என்னையா வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கூட வெக்கம் இல்லை. அதனால் சட்டம் ஒழுங்கும் இல்லை, நியாயம் இல்லை, இயற்கை அழிக்கப்படுகிறது, மக்கள் சுரண்டப்படுகிறார்கள், ஏழைகள் மேலும் ஏழையாக்கப்படுகிறார்கள். ஏதோ ஒரு செக்ஷன் மேலே வர்றானே தவிர இந்த செக்ஷன் மேலே வந்ததுக்கே காரணம் பெரியாரும் அண்ணாவும் தான். அவங்க அந்த காலத்தில் படிப்பை பற்றி இன்னைக்கு பெரியார் அண்ணாவை எதிர்க்கிறவங்களே கூட அவங்க இல்லாமல் இருந்தால் எதிர்க்க முடியாது. காரணம் அவங்க தான் அந்த அறிவை கொண்டு வரதுக்கு, கல்வியை கொண்டு வரதுக்கு மூலமாக இருந்தவர்கள். அவங்க கொண்டு வந்த கல்வியில் தான் நாங்கள்லாம் இப்போ நான் படிக்கிற போது பள்ளிக்கூடத்தில் நான் சிதம்பரத்தில் பச்சைவா ஸ்கூலில் படித்தேன். எங்கள் வாத்தியார் எல்லாம் பார்ப்பான். என்ன சொல்லுவான்னா, கஷ்டப்படாத, ஒன்றும் பண்ணாதடா, பரீட்சைக்கு 10 நாள் முன்னாடி 10 கேள்வி தருவோம், அதில் 5 வரும், நீ 3 எழுதுனா பாஸ். அப்படியும் இல்லையா,
நான் கிரேஸ் மார்க் போட்டு உன்னை பாஸ் பண்ணிவிடுவோம், நீ கவலைப்பட, ஏன்டா படிக்கிறேன்னு நான் வாத்தியார் அந்த வாத்தியார்கிட்ட நான் படித்தேன். அப்படி படிக்கக்கூடாது என்று சொல்கின்ற ஒரு ஆசிரியர்களை வைத்து கொண்டு இருந்த காலத்தில் பெரியாரும் அண்ணாவரும் ஏற்படுத்திய அந்த விளைவு தான் இன்றைக்கி இவ்வளவும் இருக்கிறதே தவிர, இது இல்லாமல் இருந்திருந்தால் அத்தனை பேர் என்ன பெரியாரை எதிர்த்து பேசுகிறவங்க கூட வாய் இருக்காது. எப்படி பேசுவான் அவன்? ஒரு அறிவிலியாக தானே இருப்பான். பெரியாருடைய கொள்கைகள், அண்ணா கொள்கைகள்லாம் விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, சும்மா வெறும் ஒரு நடிகர் தானே அப்படின்ற மாதிரி இவங்க பிரச்சாரம். தெரியாதுன்னு நீங்கள் எப்படி சொல்றீங்க? தெரியுமா தெரியாதுன்னு அவர் வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு ஆள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அவளுக்கு தெரியாதுன்னு வீட்டில் இருக்கிறவங்க படிக்காமலா இருக்கான். இவங்கெல்லாம் படித்தாங்களா அண்ணாவனுடைய கொள்கையை? இப்போ ஸ்டாலினுக்கு அண்ணாவனுடைய கொள்கை என்னன்னு தெரியுமா? என்ன செய்யுது, என்ன தெரியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லது திமுகவில் இருக்கிறவங்களுக்கு யாரையாச்சும் கொள்கைகளை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். அண்ணாவனுடைய கொள்கை என்ன, எப்படி இருந்தார், என்ன பண்ணார் அப்படின்றத சொல்லுங்கள். ஒன்றுங்க அவ்வளோவெல்லாம் இவங்களெல்லாம் பெரிய அறிவாளிங்க கிடையாது. ஏதோ அந்த இடத்துல உட்கார்ந்ததுனால பெரிய மனுஷங்க வேஷம் போடுறாங்களே தவிர, இடம் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கே தவிர, பெரிய இடம் சின்ன புத்தின்னு அண்ணா எழுதினார். அதே தான் நடக்குது இன்னைக்கு. சின்ன பசங்களையா வச்சுட்டு ஒரு கட்சி நடத்துறாங்க இவங்க மேல விமர்சனம். சார், நான் 12 வயசுல திமுக மேடையில் நெடுஞ்செழியன் பேசுவார், உனக்கு ஓட்டு இல்லைன்னு நினைக்காத, நீ வீட்டில் நினைச்சானா உங்கள் அம்மா பாட்டி அக்கா தங்கச்சி மாமியார் அவங்க இவங்ககிட்டலாம் 10 ஒரு ஓட்டுக்கு பதிலாக 10 ஓட்டு வாங்கி தரலாம், நீ அந்த வேலையை செய்யினாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இதைத்தான் நம்பியிருக்காங்க போல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டத்துக்கு வரவங்க எல்லாருமே 15-16 வயசு பசங்க, அவங்களுக்கு யாருக்குமே ஓட்டு கிடையாது. இவங்களுக்கு அறிவு கிடையாது. இவங்க திமுக வரலாறு தெரிஞ்சா இதை சொல்ல மாட்டான். திமுக எப்படி வளர்ந்ததுன்னா அப்படி தானே வளர்ந்தது. அண்ணாவுக்கே கட்சி ஆரம்பிக்கிற போது வயது ஏறக்குறைய 35-40க்குள்ள தானே இருந்தது. கருணாநிதி 25-26 வயசு தானே. 45 வயசுல கருணாநிதி முதல்வர் ஆயிட்டார் இல்லையா? ஆமா, என்ன பண்றது, அண்ணா செத்து நம்ம கஷ்டகாலம் அண்ணா செத்தாரு, ஒரு முதலமைச்சர் ஆனாரு. முதலமைச்சராக என்ன பண்றாரு நான் சொல்றேன். இப்போ இது ஒரு அணை கட்டினார், அந்த கொடவனார் டேம்னு ஒன்று கட்டினாங்க. அந்த அணை எங்கேன்னு கேளுங்க பார்ப்போம். அதாவது ஏதோ பண்ணணும்னு பண்ணாரே தவிர, அந்த அணை எங்கே கட்டணுமோ அங்கே கட்டாமல் கட்டி அது ஒரே மழையில் 77 ஒரு மழை பெஞ்சது பூரா அடியோடு பேத்துக்கிட்டு போயிடுச்சு. அதேமாதிரி வீராணம் திட்டம் நான் கொண்டு வரேன்னு வந்தார். அவன் வீராணம் திட்டம் கொண்டு 11 கோடிக்கு அப்பயே கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டது நீலகண்டன் பிரதேசக்கிட்ட 1 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து அவனை கட்டுப்படி ஆகாதுன்னு அவனே தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான். அந்த திட்டமே வரல. எதிர்பாராத வகையில் ஜெயலலிதாவில் அதை கொண்டு வந்தாங்க. அது இல்லைன்னா தண்ணி இல்லையா? எம்ஜிஆர் தானே கிருஷ்ணா நதி திட்டத்தை கொண்டு வந்து தண்ணி கொடுக்குறாரு. இவங்க என்ன பண்ணாங்க, இத்தனை வாரம் மழை பெய்யுது, எவ்வளோ தண்ணி வருது, பூரா எக்கச்சக்கமான தண்ணி கடலில் போய் கலக்குது. ஒரு டேம் ஏதாச்சும் ஒன்று கட்டி நிலையாக ஏதாச்சும், அதெல்லாம் கிடையாது. எதில் பண்ணால் கொள்ளை அடிக்கலாம், எதில் பண்ணால் கமிஷன் வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இது ஆட்சியும் கிடையாது, இது ஒரு கொள்ளை கூட்டம், வேறு ஒன்றும் கிடையாது. நம்முடைய இளைஞர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறான், விவசாயிகள் சம்பாதிக்கிறான். அது அந்த வருமானத்தை நல்லா இவங்க படிச்சிருக்கிற காரணத்தினால, இப்போ படிச்சிருக்கிற காரணத்தினால வருவாய் வருது. அந்த வருவாய் ஃபாரின் ஃபண்ட்ஸும் இவங்களுக்கு வருது, அவங்க செலவு பண்ணுறதுனால வரியும் வருது. அதை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இன்னொரு விஷயம், வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வரதை அண்ணா கடுமையாக எதிர்த்தார் அந்த காலத்தில். ஏன்னா நீ குடும்பம் நடத்தணும், உன் பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்த்து அவனை தயார் பண்ணணுமே தவிர, அவனை கொண்டாந்து திரும்ப முதலாளியாக்கி இவனை ஏன் கூலிகாரன் ஆக்குற? இப்போ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயில முதலில் ஈத்துட்டு வர்றாங்க. அது ஒரு ஏர்னிங்ஸ். நீங்கள் வந்து இப்போ எங்கள் ஊர் சின்ன கிராமம், எல்லாமே ஒரு 4-5 ஓட்டு வீடுகள் தான் இருந்தது, எல்லாம் குடிசை தான் இருந்தது. அவங்கெல்லாம் படித்து கிடிச்சு வர்ற நேரத்தில் கம்ப்யூட்டர் வேர்ல்டு திறந்தது. எல்லாம் அப்போ 60 நாடுகளில் இருக்கான். ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு 1 லட்சம் ரூபா அனுப்புகிறான், 1 லட்சம் 2 லட்சம் அனுப்புகிறான். அந்த பணம் வர்றதன் மூலிமா சர்க்காருக்கு ஃபாரின் ஃபண்ட் கிடைக்குது. அதோடு அந்த பணத்தை இங்கே வந்து செலவு பண்ணுற போது நீ 28% 30% வரி வாங்கிக்கு வர. அவனால தான் இந்த நாடு இருக்குதே தவிர நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வந்து அவன் கொடுக்குற பணத்தில் எப்படி சுரண்டலாம், எப்படி பண்ணலாம்? ஒன்றும் இல்லாதவன் ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டு எடுத்தால் அதுக்கும் வரி, இது ஜிஎஸ்டி உண்டான்றான். இப்படியெல்லாம் வரி எப்படி போடுறதுன்னு கணக்கு போடுறாங்களே தவிர, பெருந்தலைவர் காமராஜர் வரி எப்படி இல்லாமல் நடத்தலாம்னு பார்த்தாரு. நீ எப்படியெல்லாம் வரி போடலாம், எப்படியெல்லாம் அது கொள்ள சுரண்டலான்னு பார்த்தா, ரெண்டுக்கும் உள்ள முரண்பாடுகள் எவ்வளோ இருக்கு பாரு.